ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது anime சீரீஸான ரீஇன்கார்னேட் வித் அப்ரைசல் அபிலிட்டி சீசன் 2 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில விஷயங்களை உங்களுக்கு இன்டெரக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. பட் நான் அதை கொஞ்சம் டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் கதை உங்களுக்கு தெளிவாக புரியும். அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட் வித் அப்ரைசல் அபிலிட்டி சீசன் 2 எபிசோட் 5. ஃபோர்ட்டை அவங்க கைப்பற்றிட்டாங்களான்னு தாமஸ் கேட்டா, என் பொண்ணு செலினா அங்கதான் இருக்கா அப்படின்னு சாமாக் லீடர் கவலைப்படுறாரு. சாமாக் லீடரோட பொண்ணு தான் இது அப்படின்னு சொல்லி கோரனும் ரிப்போர்ட் பண்றான். கோரன் இவங்களை என்ன பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்டா, எல்லாரையும் கொல்லதான் போறோம், இவங்களை உயிரோட வச்சிருந்தா சப்ளைல இருக்கிற சாப்பாடை இவங்களுக்கும் கொடுக்கணும், வேஸ்டான ரிசோர்சஸ் தான் சொல்லவும், ஆமா எங்களை கொன்றுங்கன்னு செலினாவும் சொல்றா. ஒரு வாரியரா ராசாக தயாரா தான் அந்த வார்ல இறங்கியிருக்கேன்னு சொல்லவும், இதுதான் வார்ல ஒண்ணு கொல்லணும் இல்ல கொல்லப்படணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். கோரன் வந்து எல்லாரையும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொன்னா, எக்ஸிக்யூட் பண்ணவானா நம்ம ஹீரோ சொல்றான். கோரன், இந்த வாரோட பர்பஸே என்னது? இருக்கிற எல்லாரையும் ஒன்னாக்கணும் அப்படிங்கிறது தானே. இப்போதைக்கு இவங்க எதிரியா இருக்கலாம், ஆனா இவங்களுமே மீசானோட மக்கள். நீங்க மீசான் கவர்னராக போறவர், இந்த மொத்த கண்ட்ரியும் ஒன்னாக்கி ஆட்சி பண்ணணும்னா உங்க நாட்டு மக்களை நீங்க கொள்ளுவீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆர்ஸோட அப்ரைசல் எபிலிட்டியை யூஸ் பண்ணி யாரெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்க சரண்டர் ஆனா நம்ம சோல்ஜர்ஸோட ஜாயின் பண்ண வைப்போம். சரண்டர் ஆகாதவங்க எக்யூப்மெண்ட்ஸ் புடுங்கிட்டு அனுப்பி விட்டுருவோம் ரோசல் சொல்றான். செலினா எடுத்தவொடனே சாக துணியாத நம்பி உன்னோட மக்கள் இருக்காங்க. ஒரு லாடா நீ கடைசி வர போராடணும். உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுதான் ஒரு லாடாவும் கடமை, விட்டு கொடுக்கறது இல்ல. ஃபியூச்சர்ல நம்ம ஒரு நல்ல நேஷனை கிரியேட் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், என் சோல்ஜர்ஸ் உயிரோட விட்டதுக்கு தேங்க்ஸ், பட் நான் இந்த அவமானத்தோட இருக்க விரும்பல அப்படின்னு வா சொல்லுவோம். அந்த பேரியர் மேஜிக் யூஸ் பண்ணது இவா தானே. என் மேஜிக் நான் நினைச்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லன்னு சார்லட் சொன்னா, அந்த ஃபயர் பால கேஸ் பண்ணது நீ தானே அப்படின்னு பாக்குறா. என் மேஜிக் மத்ததை அழிக்கிறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பட் உன்னோட மேஜிக் மத்ததை ப்ரொடெக்ட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு அதை பார்த்தா கொஞ்சம் பொறாமையா இருக்குன்னு சார்லட் சொல்றா. சரி, நான் அவங்க அப்பா கிட்ட போய் வாஸ்க் மேல விட்டுட்டு ஏன் கூட அவர் ஜாயின் பண்ண தயாரான்னு கேளுன்னு கோரன் சொல்றான். உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் இதுதான், இதுக்கு மேல என்னால காரணம் காட்ட முடியாதுன்னு கோரன் அனுப்பி வைக்கிறான். எதிரியும் உங்க சைடு ஜாயின் பண்ணா இவங்க ஃபோர்ஸஸ் அதிகமாக நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வந்தா ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கான். கேசல் சாமாக்கு அவங்க டிஃபென்ஸ்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. அவங்களோட ஸ்டீல் கேட்டை அவ்வளோ ஈஸியில டெஸ்ட்ராய் பண்ணிட முடியாது. இன்ஃபார்ம் சொன்னா அவங்க சரண்டர் ஆயிட்டா நல்லதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. ஆர்மியை லீட் பண்றது தாமஸ் தான் சொல்லவும், நினைச்சேன் என் லிட்டில் ப்ரோ தான் அந்த மாதிரி அட்டாக்லாம் யூஸ் பண்ணுவான்னு மெரல் சொல்றான். எதிரி ஸ்மார்ட்டான பீப்புள், சோ கேர்ஃபுல்லா இருன்னு பாம் சொல்றான். சரண்டர் ஆகாத சோல்ஜர்ஸை கேசல்கே திரும்ப அனுப்புறாங்க. எதிரி கமாண்டர் தாமஸ்னா ஒரு பிளான் தான் இருக்குன்னு ரோசல் எதையோ யோசிக்கிறான். அப்பா நான் தோத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நான் அவங்க அப்பாட்ட சொன்னா, ஹீரோட திரும்ப வந்தது எனக்கு சந்தோஷம்னு அவர் சொல்றாரு. எப்பப்பா நீங்க இப்படி மாறினீங்க, எனக்கு இந்த பென்டென்ட்டை தரும்போது நீங்க என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா, நீங்க ரொம்ப மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி செலினா வருத்தப்படுறா. அவங்க சரண்டர் ஆகலன்னா ஃபைட் தான் பண்ண போறோம்லாம் நம்ம ஹீரோ பாக்குறான். எல்லாரும் அட்டாக் பண்ண தயாராகுங்க அப்படின்னு கோரன் அட்டாக் பண்ண சொல்றான். இந்த ஸ்டீல் கேட்டை அவங்களால உடைக்கவே முடியாது, அவங்க பாட்டு வந்துட்டு இருக்காங்களே. சோல்ஜர்ஸ் ஹாப்பியா உட்கார்ந்துருக்காங்க. மேலர்ந்து இவங்க ஈஸியா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா, என்ன இவனுங்க இரும்பு கேட் மூடி இருக்கு, இவனுங்க பாட்டு ஓடி வராங்களேன்னு பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஸ்டீல் கேட்டை யாரோ ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க. பார்த்தா ஃபார்ம் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான். ரோசல் அது நைட்டே இதை பிளான் போட்டான். கண்டிப்பா அந்த கேட்டை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஓபன் பண்ண முடியாது, நம்ம சரண்டர் ஆகாத சோல்ஜர்ஸ் திரும்ப கேசலுக்கே அனுப்பி வைக்கிறோம்ல, அந்த கூட்டத்துக்குள்ள ஃபார்ம் மிங்கிளாகி உள்ள போயிடட்டும், உள்ள இருந்து ஃபார்ம் கதவை ஈஸியா திறந்துடலாம் தான் அந்த பிளான போட்டிருக்காங்க. திரும்பவும் நம்ம தோத்துட்டோமா, கடைசி வரை விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணணும்னு செலினா சொல்றா. சாமாக்கோட சோல்ஜர்ஸ் ஆல்ரெடி சரண்டர் ஆயிட்டாங்க. செலினா ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறா. வார்ல நடந்த கதைகள் எல்லாம் அவங்க பொண்ணுகிட்ட அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவோட வீர சாகசத்தை கேட்டுதான் அவளும் வளர்ந்துருப்பா, அதே மாதிரியே ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறேன். அந்த பெண்டன்வா களத்துல இருக்கிற வரைக்கும் நீயும் பேட்டில் தைரியமா சண்டை போடுவ, இது ஒரு சிம்பிள் ஆஃப் கரேஜ் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்திருப்பாரு. பட் ஆனா என் அப்பா சேஞ்ச் ஆயிட்டாரு. வாஸ்மயர் சைடு போனதுக்கு அப்புறமா அவர் மாறிட்டாரு. எதையும் பார்த்து பயப்படாத தைரியமான என் அப்பா தலை குனிறதா அப்படின்னு செலினா யோசிச்சா. செலினா இந்த இடம் சேஃப் இல்ல, எங்க இருந்து ஓடிடலான்னு அவங்க அப்பா சொன்னா. உங்களை மாதிரி கோலை ஆகிறதுக்கு நான் விரும்பல, வீரமா சாக ஆசைப்படுறான்னு செலினா சொன்னா. எனக்கு உன் தைரியம் போயிச்சிருக்குன்னு தாமஸ் அந்த இடத்துக்கு வரான். எப்படியும் அவங்க கேஸ்ல கைப்பற்றிட்டாங்க, பட் இப்பவும் ஜெயிக்கிறதுக்கான வழி என்கிட்ட இருக்குன்னு தாமஸ் சொல்றான். ஆனா நம்ம தான் ஆல்ரெடி தோத்துட்டோம்னு அந்த லீடர் கேட்டா, இந்த கேஸ்ல சுத்தி எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக் டிவைஸ வச்சிருக்கேன், இனிமே ஜெயிச்சிட்டோம் தைரியமா இந்த கேசலுக்குள்ள வருவாங்க, அந்த டயத்துல இந்த கேஸ்ல வெடிக்க வச்சிடலாம், உள்ளுக்குள்ள மாட்டி அவங்க செத்துருவாங்கன்னு சொன்னா. ஆனா இதுல ஆளுங்களும் சேர்த்து இறந்துருவாங்களே அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கேட்டா, அதான் நீங்க வார்ல தோத்துட்டீங்கல்ல, ஆளுங்களை சேஃபா நீ வெளியே அனுப்புனா எதிரிங்களுக்கு டவுட் வந்துடாது, நீங்க தான் இதை பண்ணணும்னு தாமஸ் சொன்னா. நேர்மையா ஃபைட் பண்ணாதான் நான் சாம, கோலத்தனமாலாம் இப்படி பண்ணி சாக மாட்டேன்னு சொல்லி நான் சொன்னா. ஆல்ரெடி ஃபோர்டஸையும் இழந்துட்டீங்க, கேசலையும் இழந்துட்டு நிக்கிறீங்க, சொல்றதை மட்டும் செய்யுங்க. லார்ட் வாஸ்மேருக்கு தோக்குறதுன்னா பிடிக்காது, அண்ட் எனிமி கமாண்டரையே நீங்க தோக்கடிச்சிட்டீங்கன்னு ஹிஸ்டரியில உங்க பேரை நினைச்சிருக்கோம் அப்படின்னு பாம் டிவைஸ் அவன் கையில கொடுக்கவும், மீசானோட மக்களுக்காகவும் ஃபியூச்சருக்காகவும் ஒரு லார்டா நீதான் அவன் மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம ஹீரோ சொன்னதாவா யோசிச்சு பாக்குறா. சாக எனக்கு விருப்பம் இல்லைன்னு அங்க இருக்கிற மெயில் பயந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி கோலத்தனமான முடிவை எடுக்காதீங்க வேணாம் அப்படின்னு சொல்லி செலினா சொல்லலான்னு போறதுக்குள்ள செலினாவோட அப்பாவே அந்த பாம்பை ஆக்டிவேட் பண்ற டிவைஸை டெஸ்ட்ராய் பண்ணிருந்தான். என் மக்களையும் லேண்டையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணேன், பட் என் மக்களுக்கு ஒரு ஆபத்துன்னா நான் அவ்வளவு ஈஸியில விட்டு கொடுக்க மாட்டேன், இனி நான் வாஸ்மயர் பக்கம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்லியிருந்தாரு. நீ இதுக்காக வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு தாமஸ் கிளம்புறான். தாமஸோட ஆள் அவனை அட்டாக் பண்ண வருவோம், டக்குன்னு செலினா ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி வந்து நின்னா. அந்த லீடர் செலினாவை ப்ரொடெக்ட் பண்ணி அவனோட ஸ்பாட வெட்டி இருந்தாரு. ப்ரொடெக்ஷன் தேவைப்படுற அளவுக்கு நான் இன்னும் மோசமாகல அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இப்போ சாமாக்கோட லீடர்
இவர் சரண்டர் ஆயிருந்தாரு. என்ன வேணா பண்ணிக்கோங்க, என் சோல்ஜர்ஸ் மட்டும் விட்டுருங்கன்னு அவர் சொல்லவும், சரண்டர் ஆகணும்னு நினைச்சதே சந்தோஷம் தான், இதை முதல்லயே பண்ணியிருந்தா நிறைய பேர் இறந்திருக்க மாட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. செலினாவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நாங்க தோத்துட்டோம், பட் இது கண்டிப்பா முடிவு கிடையாது, என்னோட டொமைனை நான் இன்னும் பெட்டரா மாத்தியா மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு வா சொல்றேன். பசங்க பாம் ஆக்டிவேஷன் டிவைஸ் நான் ஒண்ணு மட்டும் தான் வச்சிருப்பேன்னு நினைச்சாங்களா அப்படின்னு எல்லாரும் இப்ப கேசல்குள்ள இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே தாமஸ் அதை வெடிக்க வைக்கலாம்னு பார்த்தா அது வேற பக்கமா வெடிக்குது. பாம் நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டியான்னு ரோசல் கேட்கவும் அப்பதான் ரோசல் எக்ஸ்பிளைன் பண்றான். என்ன கேசல்குள்ள பாம் இருந்துச்சா நம்ம ஹீரோ ஷாக் ஆகும். ஆக்டிவேஷன் டிவைஸ் நான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேனே அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். அவங்க எக்ஸ்ட்ராவா ஒரு டிவைஸ் வச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு ஃபார்ம் சொல்லவும், கேசல்ல ட்ராப் இருக்குன்னு எங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும் செலினா கேட்டா. உங்க ட்ரோப்ஸ் வச்சு கண்டிப்பா வின் பண்ணிருக்க முடியாது, அப்புறம் எதுக்கு மொத்த ஃபோர்ஸையும் ஃபோர்ட்ரஸ்க்கு அனுப்பணும்னு நான் யோசிச்சப்பதான் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கேசல்ல அவங்களுக்கு டைம் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சது. தாமஸ் இடத்துல நான் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்கிறத யோசிச்சு பார்த்தேன். இந்த பாம் செட் பண்ற ஐடியா தான் என் மனசுக்கு வந்துச்சு, அதனாலதான் ஃபார்ம் கிட்ட இதை இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்ன ரோசல் சொல்றான். இப்ப ரோசல் ஃபார்முக்கு தேங்க்ஸ் சொல்லவும் பேமெண்ட் எனக்கு கரெக்டா கொடுங்க அதுவே போதுன்னு ஃபார்ம் சொல்றான். இதை பத்தி ஏன்ட்ட ஏன் முன்னாடியே சொல்ல நம்ம ஹீரோ கேட்டா வந்து ரோசல் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆர்ஸ் தேவையில்லாம டிஸ்ட்ராக்ட் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிருக்க, நல்ல விஷயம் தான் மிரேல் சொல்றா. அண்ட் எனிமியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து திங்க் பண்ணது உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி மிரேல் பாராட்டுறா. ஆமா ரோசல் நீ உண்மையிலேயே சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அவனை பாராட்டுறா. செலினா என்ன மன்னிச்சிரு, மீசான்ல வார் ப்ரோக் ஆன உடனே நம்ம பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ணலாம்னு நான் இந்த வழியை யோசிச்சேன், அது இப்படியாகும் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி நான் அப்பா சொல்லவும், எங்களோட ஆர்ஸ் கிட்ட இருந்து நானும் சில விஷயங்களை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். தைரியங்கிறது ஸ்வாட் எடுத்து ஃபைட் பண்றது மட்டும் இல்லங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்பான்னு வா சொல்லவும், ஒரு வழியா எல்லாரோட பிரச்சனையும் ஹாப்பி எண்டிங்ல முடிஞ்சிருது. சாமாக் டிஸ்ட்ரிக்டையும் நம்ம ஹீரோ சைடு கைப்பற்றிட்டாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் பேட்டில் கண்டினியூஸா வெற்றியை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆர்ஸோட புகழும் எல்லா பக்கமும் பரவுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ வாஸ்க்மயரோட ஆளுங்களுக்கு கண்டினியூஸா நிறைய லாஸ் தான் ஆயிட்டு இருந்தாலுமே கூட வாஸ்க்மயர் தான் இப்ப கேபிட்டலை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் வாஸ்க்மயர் இன்னும் டைரக்டா களத்துல இறங்கல, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.